ஹாய் காய்ஸ் அண்ட் ஓகே. இந்த வீடியோல நான் இந்த 2025 பத்தி சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ, அத பத்தி அந்த வீடியோல பேச போறேன். இந்த வீடியோ மோர் ஓவர் லைக் நான் என்னலாம் பண்ணேன், இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கும் ரிலேட் ஆகலாம். பிகாஸ் நம்ப செய்ற விஷயங்கள் தான் நம்ம 2 பேருக்கும் பார்க்குறவங்களுக்கும் எனக்கும் வேறுபாடா இருக்கலாம். பிகாஸ் நான் வந்து ட்ரேடிங்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஜாப்ல நெக்ஸ்ட் பொசிஷன் போறதுக்கு ஒர்க் பண்ணலாம். இல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம். இல்ல பிசினஸ் மேன், இல்ல கேமர், இல்ல லைக் வாட்டெவர். லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த ப்ராசஸ், அந்த ஜர்னி, அதுல ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் காமன் தான். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆகும். திஸ் வீடியோ லைக் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் இயர். மேபி இது உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா, அதுவே திரும்பி பார்த்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணா, இது ஒரு நல்ல விஷயம் தான் போல அப்படின்னு உங்கள தோண வைக்கலாம். ஸோ பில்டப் அப் பார்ட்ஸ் வீடியோக்குள்ள போவோம். என்ன மேட்டர்னா, எஸ் லைக் 2025 முடிய போகுது. இன்னும் ஒரு 9 நாள், 8 9 நாள்னு நெனைக்கிறேன். முடிஞ்சிரும். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் எல்லாரும் மாரி நெறைய கோல்ஸ்லாம் செட் பண்ணிட்டு, அந்த கோல்ஸ வந்து ஒர்க் பண்ணணும். அதுல வந்து நெறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல்ஸோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. நான் வந்து LinkedIn போஸ்ட்டாலாம் கூட போட்டேன். சம்திங் லைக் இதெல்லாம் என்னோட கோல்ஸ் லைக் வெயிட் கெயின் பண்ணணும், YouTubeல வீடியோ போடணும், ட்ரேடிங்ல $1000 ஏர்ன் பண்ணணும் அண்ட் ஃப்ரீலான்ஸ்ல சம்பாரிக்கணும் அண்ட் காலேஜ் முடிக்க போறேன். அது மாரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் லைக் சொடுக்கு போட்டா வருஷம் முடிய போகுது. ஐ டிட்ன்ட் அச்சீவ் எனிதிங் லைக் அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல சம்பாரிக்கணும். அதான் என்னோட அல்டிமேட் கோல். ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டன் ஆஃப் ஹவர்ஸ் இன் திஸ் லைக் பட் அது ஓகே வருவோம். அது எதுவும் நடக்கல. அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும்னு யோசிச்சேன். வெயிட் ஒரு 6 கிலோ போட்டிருக்கேன். அது சாப்பிட்டு உட்காந்து லேப்டாப் தட்டிட்டு இருந்தா வெயிட் தன்னால ஏறும். அதெல்லாம் கணக்குல வராது. YouTubeல வந்து சப்ஸ்கிரைபர் அட்ராக்ட் பண்ற ஓரியன்டட் வீடியோஸ்லாம் நான் போடல. நான் ஈவன் தோ ஐ ஜஸ்ட் ஷேரிங் சம் வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கான்டென்ட்ஸ். இட்ஸ் நாட் அ ஹை எஃபோர்ட் வீடியோ. ஜஸ்ட் லோ எஃபோர்ட் வீடியோ. ஐம் ஜஸ்ட் சிட்டிங் வித் மை மைக் பிளா பிளா பிளா. ஸோ அது ஈஸி தான். அத விடுங்க. அண்ட் ஃப்ரீலான்ஸ் வந்து ஐ டிட் இட். பட் ஃப்ரீலான்ஸ்ல வந்து சம்பாரிக்கணுங்கிறது நான் ரொம்ப இந்த வருஷம் கடைசியில தான் அத ஆரம்பிச்சேன். அண்ட் வேலை கிடைக்கல. அது விடுங்க. அத தாண்டி வேற பாத்துக்கு போயிட்டு இருக்கேன். லைக் ஐம் சோ கான்ஃபிடென்ட் லைக் பிகாஸ் நான் அந்த டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2024 லைக் நான் நெறைய வேல பார்த்தேன். லைக் நெறையனா அந்த ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிள் வந்து நெறைய ஒர்க் பண்ணேன். நெறைய பேக் டெஸ்ட் பண்ணேன். நெறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணேன். எவ்ரிடே வந்து மிஸ் பண்ணாம உட்காந்து வேல பார்த்தேன். நெறைய பேர அவாய்ட் பண்ணிட்டு இந்த வேலைய பார்த்தேன். இதுக்காக நெறைய பண்ணேன். ஸோ அந்த டிசம்பர் மாசம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எனக்கு அது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்னா, என்னோட 2025 கோல் வந்து ஒரு $1000 வந்து மேக் பண்ணணும். நம்ம நம்ம நம்ப கான்ஃபிடன்ஸ் $1000 இஸ் நாட் அ பிக் டாஸ்க். இந்த அளவுக்கு புளித்திதன பேச்ச பார்த்தீங்களா? இன்னும் ரூ. 10 கூட சம்பாரிக்கல. ஃபேஸ் ஒன் கூட பாஸ் பண்ணல. ஆனா நம்ம கான்ஃபிடென்ட்க்கு பஞ்சமே இருக்காது. ஆனா எனிவே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன். ஜான்வரி இஸ் லைக் வெல்கமிங் மந்த். லைக் அந்த டிசம்பர் போட்ட உழைப்புக்கு ஒரு ரிசல்ட் மாரி ஜான்வரி சூப்பரா இருந்துச்சு. எடுத்த செட்டப்ஸ்லாம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. நல்ல டிபி ஸ்ட்ரெயிட் பார்த்தேன். ஏன்னா, அந்த மாரி ஒரு மந்த் வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் 1 வருஷம், 1 1/2 வருஷத்துல நான் பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். பட் சுடுக்கு போட்டா ஆ டிசம்பர். அதுதான் ஜான்வரி தான் கடைசியா நல்ல மாசம். அதுக்கப்புறத்துலேருந்து மெனி அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹேப்பன். லைக் நீ என்ன பிளான் போடுவ, நான் அதுபடி நடக்கணுமா? அந்த மாரி நடந்துச்சு. லைக் அது முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். எதுவும் நடக்கல. இது ரொம்ப உண்மையிலேயே லைக் எண்ட் ஆஃப் த நவம்பரா இல்ல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கான்னு தெரியல. எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு. ஐ அம் ஜஸ்ட் டீப் இன்டூ த டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே. பிகாஸ் லைக் ஆ ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். லைக் வொர்க்குங்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. லைக் ஆனா எல்லாமே ஒர்க் ஆயிராது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நகத்த வெட்டுனீங்கன்னா அதுவும் வேல தான். முடி வெட்டுறீங்கன்னா அதுவும் ஒரு வேல தான். நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அதுவும் வேல தான். பட் ஐ டோன்ட் சீ தட் அந்த வொர்க் விச் ஐ அம் டூயிங் ஆர் யூ டூயிங் இஸ் டிஃபரண்ட். பிகாஸ் நான் எப்படி சொல்றேன்னு சொல்றேன். எப்படி சொல்ல வரேன்னு சொல்றேன். ஆக்சுவலா இப்ப இந்த கோல் தான் என்னோட அல்டிமேட் கோல். மீதி எல்லாம் சும்மா இலைகள் மாரி வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேடிங்ல வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆகுறதுக்காக இந்த வருஷம் நெறைய எஃபோர்ட் போட்டேன். இதனால நெறைய ஸ்ட்ரெஸ்ஸு போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி. இதனால வந்து நெறையா பேரோட ஸ்பெண்ட் பண்ற குவாலிட்டி டைம்ஸ் அண்ட் குட் டைம்ஸ் நான் இழந்தேன். நெறைய இழந்தேன். ஐ நோ த ரிவார்ட் இஸ் பிக்கர். பட் நாளைக்கு முழிச்சா உயிரோட எந்திரிப்போமான்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில, ஏதோ ஒரு கோல் எடுத்து மண்டையில வச்சுக்கிட்டு, யார்ட்டயும் பேசாம, உர்ருன்ட்டு யாராவது ஃபோன் அடிச்சா எடுக்காம,
டென்ஷன்லேயே, ஸ்ட்ரெஸ்ஸுலேயே ஏதோ நாட் எக்ஸாஜரேட்டிங் திஸ் ஷிட் லைக் இந்த சிச்சுவேஷன்ல இந்த சிச்சுவேஷன்னா ட்ரேடிங் நாட் ஓன்லி இன் ட்ரேடிங். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இயர்ஸ் அண்ட் இயர்ஸா கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காத அறிகுறி கூட பார்க்காத அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதோட வலி. தே நோ தே வில் அச்சீவ் சக்சஸ் இன் திஸ். பட் தே தே டோன்ட் நோ லைக் அதுக்கான அறிகுறியே இருக்காது. பட் அவங்களுக்கு தெரியும். அது ஒரு மோசமான ஒரு 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 ஃபேஸ் யூ நோ. எனிவே லைக் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நமக்கு அதுல ஒண்ணுமே நடக்கலன்றபோது, ஏன் கடவுளே! இது ஏன்? நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? நான் வந்து எவ்வளோ ஒர்க் பண்றேன். அப்படின்ற மாரி எனக்கே ஒரு மாரி ஆயிருச்சு இந்த வருஷம். இது ஒரு டெரிபிளான ஒரு விஷயம். லைக் ஈவன் தோ நான் நெனச்ச எதுவுமே நடக்கல. எனக்கு வேலை கிடைச்சிரும்னு நெனச்சேன். எப்படியோ கிடைச்சிரும். ஏதாவது ஒரு கிடைச்சிரும். ஒரு சின்ன கம்பெனில எனக்கு கிடைக்கல. எனக்கு வேலை கிடைக்கலன்னா, அடுத்து என்ன பண்ண போறேன்ற பிளானே இல்ல. நான் காலேஜ் ஆரம்பிக்கும்போதே எங்க அம்மாட்ட கூட சொல்லுவேன், வேலை கிடைச்சிரும். அதெல்லாம் கிடைச்சிரும்னு. நான் என் காலேஜ நம்புனேன் ஆக்சுவலா சிம்பிளா. ஆனா ஐடி, இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட்ஸ் இவ்ளோ கேவலமா இருக்கு. என்ன விடுங்க. சரியா? நான் இப்ப வேற விஷயத்துல நான் ஃபோகஸ்டா இருக்கேன். நான் பொழச்சுப்பேன். இதே நம்பி படிச்சவன் நெறைய பேருக்கு வேலை கிடைக்கல. அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிள் இப்ப ஆவேன், அப்ப ஆவேன், அடுத்த மாசம் ஆயிருவேன். இட்ஸ் டிசம்பர். நான் ரூ. 10 கூட சம்பாரிக்கல. எல்லாம் லாஸ். ஆ பட் இத நெனச்சு ரொம்ப சோகமா இருக்கத விட்டுட்டு, ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் திங்கிங் டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். லைக் டிஃபரண்ட்டா யோசிக்க ஆரம்பிச்சேன். ஐ டோன்ட் நோ வை நான் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிர்றேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். உங்க லைஃப்ல வந்து சில கெட்ட விஷயங்கள், சங்கட்டமான விஷயங்கள், கசப்பான விஷயங்கள் ஏதோ ஒண்ணு. அது வந்து உங்க லைஃப்ல நடக்கும். அது நடக்கிறப்போ ரொம்ப காண்டா இருக்கும், டென்ஷன் ஆகும். ஐம் நாட் சேயிங் ஆல் திங்ஸ் லைக் எல்லா சேட் திங்கும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லல. பட் சில விஷயங்கள் நீங்க லைக் உட்காந்து அத யோசிச்சீங்கன்னா, யூ கேன் பிக் அவுட் ஆர் ஃபில்டர் அவுட் தோஸ் திங். சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும்போது, அந்த டைம்ல செம கடுப்பா இருக்கும். டென்ஷனா வரும். காண்டா இருக்கும். பார்க்குறவன்லாம் பேசவே தோணாது. எரிச்சலா இருக்கும். மூஞ்சி கொட்டா மாரி இருக்கும். ஆன்ட்டு இருக்கும். பட் யூ நோ லைக் அப்ப அந்த கெட்ட விஷயம், இல்ல சேடான விஷயமோ, கசப்பான விஷயமோ, இப்ப நடக்கிறனால தான், நீங்க அப்கமிங் டேஸ்ல எதிர்காலத்துல நீங்க அச்சீவ் பண்ண போற சில விஷயத்துக்கான ஒரு ஸ்டார்ட்டிங்கா இருக்கும். இல்ல அது ஒரு காரணமா இருக்கும். ஸ்டார்ட்டிங் இல்ல, காரணமா இருக்கும். எனக்கு இத எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. பட் இன்னொரு நான் சொல்றேன். நீங்க ஃபியூச்சர்ல அச்சீவ் பண்ண போற சில விஷயம் சில விஷயம் அதுக்கான காரணம் சிலது இப்ப நீங்க கரண்ட் லைஃப்ல ஃபேஸ் பண்ற சில ஸ்ட்ரகிள்ஸா தான் இருக்கும். அதுதான் உங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஷைன் அத தெளிவா சொன்னான்னு தெரியல. பட் ஓகே ஸ்டோரி கேட்கவே உங்களுக்கு புரியும். ஒண்ணும் இல்ல. நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் டிசம்பர் ஏன் கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன்னா, என் ஸ்ட்ராட்டஜில வந்து நான் நெறைய பேக் டெஸ்ட் பண்ணி ஐ சீன் த லைக் என் ரிசல்ட்ட பார்த்தேன். எனக்கு இந்த மாடல் ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஸோ இத நம்ம அப்ளை பண்ணா நம்ப காசு சம்பாரிக்கலாம். ஸோ சிம்பிள் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் யூ நோ லைக் இந்த வருஷம் என்ன பண்ணிருச்சுன்னா, "தம்பி நீ பண்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் தப்பு. அதெல்லாம் கட் பண்ணு. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க." அப்படின்னு சொன்னுச்சு. அதான் இந்த வருஷம். இதெல்லாம் சிம்பிளா சொல்லிட்டேன்னா, இதுதான் இந்த வருஷம் ஹோல் வருஷமே நடந்துச்சு. இதெல்லாம் ஏன்னா, இந்த ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ மெஜிஷியன். லைக் நான் வந்து ஏதோ போதைய போட்டு வளர்ற மாரி இருக்கும். பட் நோ. ட்ரேடிங் இஸ் நாட் த திங் விச் யூ ஆர் திங்கிங் லைக் இது கேஷுவல்ரா 4 கோட போடுவோம், கோர்ஸ சேருவோம். ஃபண்டட் அக்கவுண்ட்ட வாங்கி மஜா நோ. ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்போம். பேக் டெஸ்ட் பண்ணுவோம். நோ. ட்ரேடிங் இஸ் நாட் லைக் தட். நீங்க நெறையா பார்த்தீங்கன்னா, 1% ஆஃப் இந்த ட்ரேடிங்ல வின் பண்றவங்களோட ப்ராபபிலிட்டீஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா, போன வருஷம் வந்து சூப்பரான வருஷம். எவ்ரிதிங் ஃபெல்ட் ஸ்மூத். ஒரு சூப்பரான மார்க்கெட் கண்டிஷன். எவ்ரிதிங் இஸ் ஜாலியா போணுச்சு. ஸோ, அந்த வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணு மாரி இருந்துரும். எப்படின்னா, நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். பேக் டெஸ்ட் பண்ணும்போது எப்படின்னா, மோரோவர் என் மார்க்கெட் மாடல் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுமா, ஸோ பேக் டெஸ்ட் பண்ண டிபியா பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் எஸ்எல் அடிக்கும்போது அது ப்ராபபிலிட்டின்னு கேஷுவலா விட்டுருவேன். பட் இந்த வருஷத்துல தான் நான் பண்ற சில விஷயத்தலாம் இது தப்புன்னு எனக்கு சுட்டிக்காட்டுச்சு மார்க்கெட். அது எனக்கு புரிய லேட்டா ரியலைஸ் ஆனுச்சு. பிகாஸ் ஐ அம் நாட் கோயிங் டூ ட்ரேட் எவ்ரி டே. 100 நாள்ல 100 நாள் ட்ரேட் பண்ண போறதில்ல. 100 நாள்ல 50 நாளோ, இல்ல 40 நாளோ, இல்ல 30 நாள் தான் ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த டைம்ல நான் எடுக்கிற ட்ரேடு அது தப்புன்னு, அத நான் 3, 4 வாட்டி பண்ணி, அது தப்புதான்னு கண்டுபிடிச்சு, அது ஏன் தப்புன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன கண்டுபிடிச்சு, இது இது உண்மையிலேயே தப்பு தானான்னு அதுக்கு டேட்டாவ கலெக்ட் பண்ணி
தட் வாட் திஸ் இயர் லைக் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணோம். பிப்ரவரி தப்பு பண்ணோம். அத அடுத்த மாசம் கரெக்ட் பண்ணிட்டோம். மே மாசம் வர பண்ணோம். அதுக்கு முன்னாடி சில தப்ப மே மாசம் கரெக்ட் பண்ணோம். ஜூலை வந்தோம். ஜூன் முன்னாடி இருக்க தப்ப ஜூலை மாசம் கரெக்ட் பண்ணோம். இட்ஸ் லைக் அக்டோபர் வர நான் நெறைய மிஸ்டேக் பண்ணேன். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கே எனக்கு அக்டோபர் ஆயிருச்சு. அண்ட் அக்டோபர் நான் ஈவன் தோ என் பிளான ஃபாலோ பண்ணாலும் ஐ காட் மெனி லூசிங் ட்ரேட். இட்ஸ் காமன். அப்பதான் எனக்கு மைண்ட் குழம்பி போய் நான் ஸ்ட்ராட்டஜி மாறலாம் ஒரு ஸ்டேஜ்ல தள்ளப்பட்டேன். மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் நான் டீம் அவன் மண்டை கழுவி மாறிடலான்டா. ஏன்னா பிகாஸ் ஸ்ட்ராட்டஜி மாறுறதுங்கிறது வந்து இஃப் யூ ஆர் இன் அ ஃபர்ஸ்ட் இயர் ஓகே. You can, but if you are in the third year, it's serious. It's apart from you, இல்ல up to you. பட் என்ன பொறுத்தவரை இட்ஸ் சீரியஸ் ஸ்டஃப். பிகாஸ் நான் அந்த விளிவுல இருந்தேன். பிகாஸ் த யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட்ஸ் ஸ்டார்ட் அகைன் ஃப்ரம் ஜீரோ. லைக் அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் இந்த மாடல்ல வந்து அந்த மாடல்ல இப்ப இருக்கிற மைண்ட் செட் எனக்கு வரதுக்கு 3 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு. லைவ் மார்க்கெட்ல, பேக் டெஸ்ட்லன்னு. இப்ப நான் புது மாடல்ல ஆரம்பிச்சேன்னா இது ஒரு வேளை 3 இயர் எடுக்கலனாலும், இட்ஸ் மினிமம் இட் டேக் அனதர் 2 இயர், மேபி 1 இயர், இல்ல மேபி 3 இயர்ஸ் கூட எடுத்துக்கலாம். வி டோன்ட் நோ. ஐ நோ த ப்ராபபிலிட்டி ஃபார் திஸ் மாடல். ப்ராபபிலிட்டினா இட்ஸ் நாட் ஒன்லி அ வின்னிங். நான் வந்து இந்த மாடல பத்தி சொல்றேன். எனக்கு அத பத்தி இப்பதான் தெரியாது. அத நான் கண்டுபிடிச்சு ஃபிகர் அவுட் பண்ணி பட் எனிவே லைக் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்துட்டேன். உட்கார்ந்து எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணா இந்த வருஷத்துல நடந்தா எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். ஏன்னா, இப்ப இதெல்லாம் எனக்கு மிஸ்டேக்ன்னே எனக்கு தெரியல. ப்ராமிஸா தெரியல. இதெல்லாம் எனக்கு மிஸ்டேக்கு. இத இப்படி இப்படி பண்ணணும்னு என் அக்யூரசியையும் என்ன ஒரு பெட்டர் ட்ரேடரா ஷேப் பண்ணது இந்த 2025. எஸ். அது எனக்கு நெறைய கஷ்டங்கள் குடுத்துச்சு. அந்த கஷ்டம் குடுத்தனால தான் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப நான் ஒரு பெட்டர் ஒரு ட்ரேடரா இருக்கனால 2026ல நான் இதுல கத்துக்கிட்ட லெசன அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அங்க அங்க நான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் அங்க அச்சீவ் பண்ணுவேன் சக்சஸ. நான் இப்ப 2025ல வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகுறேன்னு வைங்களேன். ஆயிருவேன். ஆவுறேன்னு வைங்க. 2025ல நான் ப்ராஃபிட்டபிள் ஆகனா, நான் 2025 ஒரு சூப்பரான வருஷம் தேங்க் காட்ன்னு சொல்லக்கூடாது. 2025 இஸ் அ பெஸ்ட் இயர். பிகாஸ் 2025 இயர் அப்படி இருந்தனால, அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு குடுத்தனால, அப்படிப்பட்ட டஃப்பான சிச்சுவேஷன்ல என்னைய போட்டனால தான், நான் அதில சர்வை பண்ணி, அதில ட்ரெயின் ஆகி, நான் என்னைய ஒரு பெட்டர் பெர்சனா மாத்திக்கிட்டு, பிளஸ் ட்ரேடிங்ல நான் என்னலாம் மிஸ்டேக் பண்றேன், அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டு, நான் ஒரு புது ஆளா, ஒரு ப்ரொஃபஷனலா 2026க்குள்ள உள்ள அனுப்ப போறேன். 2025 என்னைய அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சு, சரியாக்கி, சிதைச்சு அனுப்புறான். அங்க போய் நான் பெர்ஃபார்ம் பண்றதுல நான் வின் பண்றேன். ஒரு வேள இந்த வருஷம் நல்லா இருந்திருக்குன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஜாலியா இருந்திருப்பேன். தப்புன்னே தெரியாம பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்ப பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. இது எனக்கு செம்ம ரிலேட் ஆகும். நான் 2025 என் லைஃப்ல வந்து இந்த 2025ல நடந்த விஷயம் எல்லாம் 2026 தான் எனக்கு நடக்கணும்னு எழுதியிருக்கு. 2025 நான் ஜாலியா இருக்கேன். நான் என்ன பண்றேன்? இதெல்லாம் தப்புன்னே தெரியாம நான் பாட்டுக்கு ட்ரேட் எடுக்கிறேன். ட்ரேட் அடிக்கிறேன். டிபி அடிக்குது. மிஸ்டேக் பண்ணுவேன். டிபி அடிச்சு ப்ராஃபிட்டபிளா ஆயிட்டேன்னு வைங்களேன். ஒன் ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிள் இயர் 2025 எனக்கு காசுலாம் பார்த்துட்டேன். 2026 இந்த மாரி ஆரம்பிக்குது. எல்லாம் அடி. யூ நோ லைக் நீங்க ட்ரேடிங்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எல்லாமே பில்லக்காவா இருக்கும். நீங்க ஒரு காச பார்த்துட்டு, இல்ல சம்பாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடி வாங்கும்போது, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பேரோட ஒருத்தன் ஒரு அக்கவுண்ட் பாஸ் பண்ணாம, காசு பணம் எதுவுமே ட்ரேடிங்ல வந்து இனிஷியலா சம்பாரிக்காம, அந்த இடத்துக்கு போறதுக்காக அதுக்கு முன்னாடியே எப்படி சொல்றது? ம். இப்ப நீங்க வந்து ப்ராஃபிட்டபிள் ஓகேவா? ப்ராஃபிட்டபிள் வந்து ஆகறதுக்காக தான் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், இனிஷியல் ஸ்டேஜ்லயே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுல எப்படி சர்வைவ் பண்றது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே அக்கவுண்ட் கிக்கவுண்ட்லாம் கிளியர் பண்ணி, அக்கவுண்ட்லாம் காசு கீசெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இது வரும்போது என்ன ஆகும்னா, செம கஷ்டமா இருக்கும். 6 மாசம் ட்ரேடிங் ஒருத்தர்ட்ட நான் பேசுவேன் ஓகேவா? ஒரு பையன். அந்த பையன் வந்து "அண்ணா எவ்வளோ வருஷம் ட்ரேடிங் பண்றீங்கன்னா?" "நான் இப்ப தான் ப்ரோ ஒரு 6 மாசம் ஆகுது" அப்படின்னோனே, "அக்கவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னோனே எனக்கு தெரியும். எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் 6 மாசத்துல அக்கவுண்ட் பாஸ் பண்றான். 3 வருஷம் ஆச்சு. ஃபேஸ் ஒன் கூட லைக் இல்லாம இருக்கியேடான்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ரஷன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனோட நான் பேசினேன். அந்த பையன்ட்ட நான் பேச 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 தான் அவன் அ ஆப்வியஸா அவன் பிகினர் தான். 6 மாசம் தான் ஆகுது. இன்னும் ட்ரேடிங்க பத்தி நெறைய தெர்ல. உள்ள வந்தோனே அக்கவுண்ட் பாஸ் பண்ணாலும் ஒரு குஷி, ஜாலி தான். அதனால நான் நெறைய பேச நெறைய விஷயம் நானும் சொன்னேன். ஓகேவா. அதுக்கப்புறம் நானும் ஒரு அக்கவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். இந்த வருஷம் நெறைய விஷயம் இந்த வருஷம் நல்லது நடந்திருக்கு. ஓகேவா. அதெல்லாம் உட்காந்து யோசிச்சேன்னா, ஓகே அப்படின்னு தான் நெனைக்கணும். பட் நம்ம மானிட பிறவிகளுக்கு அது அப்படிதான் இருக்கும். ஓகே நான் சொல்றத கேளுங்க. அ அக்கவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன்னோனே, இப்ப நான் அந்த ஃபிர்ம்ல வாங்குன அக்கவுண்ட் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஃபியூச்சர்ஸ் நான் ட்ரேட் பண்ணுவேன். அதில கிளியர் பண்ணிட்டேன்.
அவன் கிளியர் பண்ணி ஒரு 2வது வாரத்திலேயே அந்த அக்கவுண்ட் செத்து போச்சு. அது செத்து போச்சு மீன்ஸ் அத லாஸ் பண்ணிட்டான். பிரீச் பண்ணிட்டான். ம். இப்ப இப்ப நான் எடுத்துக்கங்க. ஓகேவா? நான் அந்த அக்கவுண்ட் லைவ் அக்கவுண்ட் என் கைக்கு வந்துச்சா? வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடு லாஸு. ஃபர்ஸ்ட் ட்ரேடே லாஸு. அடுத்து கிட்டத்தட்ட எடுத்து எல்லா ட்ரேடும் அடுத்து லாஸு. இது அந்த அக்டோபர், நவம்பர் டைமு. அது கொஞ்சம் அது அப்படிதான். அது மார்க்கெட் கண்டிஷன் என் மாடலுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஒத்து போகல. ஐ நோ ஐ ஹேவ் த டேட்டா. ஸோ 2% கிட்ட மைனஸ் போயிருச்சு. நான் எதுவும் ரியாக்ட்லாம் பண்ணல. நான் பாட்டு செட்டப் எடுத்துட்டே இருந்தேன். திரும்பியும் ப்ளஸ் 1% போனா, இப்ப பிரேக் ஈவன்ல இருக்கான். ஸோ தட்ஸ் இட். இந்த ஒரு ஹேண்டிலிங்க்கு தான் யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லயே கிடைச்சிட்டா சூப்பர். ஒரு அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் அதுதான் நம்மள பொறுத்தவரை ரிசல்ட். அக்கவுண்ட் பாஸ் பண்றது. சில பேர் பே அவுட்லாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் திரும்பி ரிவீட் அடிக்கும்போது, உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்ப பண்ணேன் காசு வந்துச்சு. இப்ப ஏன் வரலன்னு மண்ட குழம்பி போய் சுத்துவீங்க. ஸோ தட்ஸ் இட் வாட் ஐ அம் கமிங் டு சே. ஸோ இந்த வருஷம் எனக்கு நெறைய விஷயம் நடந்தாலும், இது என்னைய ஒரு ப்ரொஃபஷனலா ஷேப் பண்ணி விட்டுருக்கு. தம்பி ப்ராஃபிட்டபிள் நெக்ஸ்ட் இயர் ஆயிக்கலாம். ஓகேவா? உன்ட்ட நெறைய குறைகள் இருக்கு. இங்க வா! இந்த வருஷம் நான் உன்னைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன். அதுல நீயே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க. அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இயர் போன்னு. ஸோ எனக்கு இந்த டாட்ஸ்லாம் இது நான் சும்மா ரேண்டமா அடிச்சு விடல. நான் உண்மையிலேயே இப்ப இந்த பேட் இன்சிடென்ட்ஸ் நடந்தனால தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வர வந்துச்சு. இது தப்பு. இதெல்லாம் நான் தப்பு பண்றேன். இன்னொன்னு நான் ஜர்னலிங்ல பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். மேபி நீங்க பண்ணாம இருக்கலாம். பட் ஒரு வேள பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கரெக்ட் தட். ஒண்ணும் இல்ல. ஜர்னலிங்கிறது நான் எப்படி பண்ணுவேன்னா, எடுக்கிற ட்ரேட்ஸ போட்டு வச்சுட்டு, மந்த் எண்ட்ல உட்காந்து இந்த மாசம் எவ்வளோ பிளஸ் ஆயிருக்கு. 2% பிளஸ்ஸா, 3% பிளஸ்ஸான்னு பார்த்துட்டு, மூடி வச்சுட்டு கிளம்பிருவேன். அது ஜர்னலிங் இல்ல. ஓகேவா? அது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் ஜர்னலிங். அது ஜர்னலிங் இல்ல. ஜர்னலிங்கிறது நீங்க அந்த மாசம் எடுத்த எல்லா ட்ரேட்ஸையும் ஆக்சுவலா ரிவ்யூ பண்ணணும். நம்ம மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு வேள நீங்க லண்டன், நியூயார்க் 2மே ட்ரேட் பண்ணீங்கன்னா, லண்டன் செஷன்ல எடுத்த ட்ரேட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நியூயார்க்ல எடுத்த ட்ரேட்ஸ்லாம் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்க என்ட்ரி மாடல்ஸ் எல்லாம் பாருங்க. ஓவராலா அந்த மந்த்ல நம்ம மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? இதுதான் ஜர்னலிங். இதுதான் நீங்க ரிவ்யூ பண்ணணும். மந்த்துக்கு எண்டுல பிளஸ் 3% மைனஸ் 1%ன்னு பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அடுத்த மந்த் போறது இட்ஸ் நாட் ஜர்னலிங். நீங்க ஜர்னலிங் கணக்குல சேர்க்காதீங்களா? அது வேணாம். இதுதான் பண்ணணும். இத நான் வந்து ஜூன் மாசமே பண்ணியிருந்தேன்னா, ஆ இந்நேரத்துக்கு அக்கவுண்ட் கிளியர் பண்ணியிருப்பேன். ஐ டோன்ட் நோ பே அவுட் போட்டு போனான். பிகாஸ் மை மாடல் பெர்ஃபார்ம்ட் லைக் மிட் பெர்ஃபார்மன்ஸ் திஸ் இயர். லைக் இந்த வருஷத்த வச்சு நீங்க எந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்ல யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த வருஷம் ஒரு மோசமான வருஷம். நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க அவன் பேர் என்ன? சாரி அவரு பேர் என்ன? அவர நான் அடிக்கடி காட்டுவேன். ஏன்னா, அவரு தான் ஒரு விசிபிளா, டிரான்ஸ்பரன்ட்டா அவ்ளோ மணி இன் அண்ட் அவுட் போறத காட்டுறாரு. உமர் அவரு தான். அவரே போட்டிருப்பாரு. லைக் 1 வருஷத்துக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய ஹைஸ் அண்ட் லோஸ் லைக் அந்த மாரி சம்திங் ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ, இந்த மாரி பெரிய பெரிய ஆளுகளுக்கே இது ஒரு மோசமான ஒரு இயர் தான். அப்ப நான் அதெல்லாம் யோசிச்சேன். ஸோ, என் மாடல் வந்து கொஞ்சம் லோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் காமன் இன் எவ்ரி ஸ்ட்ராட்டஜி. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரு குறிப்பிட்ட செஷனுக்கோ, இல்ல குறிப்பிட்ட மாசத்துக்கோ, இல்ல வருஷத்துக்கோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அது மாரி என் வருஷம். அதே பார்த்தீங்கன்னா, கோல்டுலாம் எடுத்து பார்த்தோன்னா, கோல்டுலாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் நான் கோல்டு மோஸ்ட்டா ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு காலத்தில பண்ணேன். கோல்ட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஒவ்வொன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு என் ஸ்ட்ராட்டஜி மேல தான் தப்புன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அது என் மேல தப்புன்னு. என் மேல என்ன தப்பு? நான் என்ன பண்றேன்னு ஃபிகர் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜில என்ன தப்புன்னு ஃபிகர் அவுட் பண்ணேன். ஓவராலா இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணேன். நவ் ஐ அம் கிளியர்ட். மைண்ட் கிளீனா இருக்கு. உட்காந்து யோசிச்சா எனக்கு ரிசல்ட் வைஸ் நான் எதுவுமே நடக்கல. நான் ஒரு பிரிவிலேஜ்டு கையும் இல்ல. எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இன்னும் பயம் இருக்கு. பட் எனக்கு வந்து இத பத்தி யோசிச்சு கஷ்டப்பட்டு ஐயோ! அம்மான்னு அடிச்சுக்கிறதுக்கான ஒரு மேட்டர் இல்ல. பிகாஸ் இந்த வருஷம் இப்படிதான் இருந்திருக்கணும். இந்த வருஷம் இப்படி இருந்தா தான் நான் அடுத்த வருஷம் ப்ராஃபிட்டபிள் ஆவேன். இந்த வருஷம் இப்ப நான் ஒரு வேள எனக்கு ஹேப்பியா இருந்துச்சுன்னா, நான் அடுத்த வருஷம் எனக்கு இந்த ஹேப்பினஸ் வந்து சஸ்டெயின் ஆயிருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் இட். அதுதான் இந்த பிடிஒய். உங்களுக்கும் இப்படிதான். நீங்க இந்த பாட்காஸ்ட்ல நான் என்ன சொல்ல வந்தேன்? இது வர சொன்னத விடுங்களேன். ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு நெறைய கெட்டது நடந்திருக்கும். ஆனா, அந்த கெட்டது எல்லாமே உங்கள ஒரு நல்லது நடக்க போறதுக்கான அந்த ஊருக்கு உங்கள கூட்டிட்டு போறது தான். அந்த கூட்டிட்டு போகறதுக்கான விஷயம் தான் இது. நீங்க யோசிங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் மேபி இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்ப இவ்வளோ நான் லாஸ் பண்ணனால தான் நான் பண்றது தப்புன்னு என்னால ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சது. அத என்னால கரெக்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப நான் லாஸே பண்ணாம ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னா, நான் பண்ற தப்பெல்லாம் கரெக்ட்ன்னு நெனச்சு கூச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நெறைய புது விஷயம் கத்துக்கிட்டேன். இப்படிதான் ஜர்னலிங் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், திஸ் இஸ் ட்ரேடிங்.
இப்படிதான் அன்சர்டனிட்டி வரும். இது மேபி அடுத்த வருஷம் கூட கன்டின்யூ ஆகலாம். இப்படி ஆனாலும், அது நீ எப்படி அதுக்கு அடாப்ட் ஆகுற? எப்படி அத சர்வை பண்ற? அதுக்கேத்த மாரி எப்படி நீ ட்ரேட் எடுக்குற? அதுலயும் எப்படி நீ ப்ராஃபிட்டபிளா இருக்க? ஸோ யாஹ்! இப்ப இப்ப இந்த வருஷம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இந்த வருஷம் ஒரு மாரியா இருந்தாலுமே, ஒருவேள இந்த வருஷம் முடிஞ்சுச்சு. முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து எனக்கு 2024 மாரி ஸ்மூத்தா நல்ல ட்ரெண்ட் எல்லாம் நீட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஐ அம் ஹேப்பி. ஐ நோ திஸ் மாடல். ட்ரெண்ட்ல எப்படி ட்ரேட் பண்ண தெரியும். இஃப் ஒரு வேள இந்த சிச்சுவேஷனே கன்டின்யூ ஆனுச்சுன்னா, ஐ அம் ஹேப்பி ஃபார் தட் பிகாஸ் ஐ கிரியேட்டட் த பிளான் ஃபார் திஸ் கண்டிஷன் லைக் இந்த மாரி மார்க்கெட் இருக்கும்போது என்னென்ன சில டைம் இப்ப நீங்க ஒரு பேர் எடுத்து ட்ரேட் பண்றீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒரு அடிஷனல் சார்ஸா வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்குன்னு நீங்க இத எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு தான் இருக்கு. யூ நீட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் டேக் டிசிஷன். பிகாஸ் இப்ப நீங்க ஒரு ஹீரோ யுஎஸ்டின்னு ஒரு பேர் வந்து உங்களோட ஃபேவரைட் பேர். ஃபேவரைட்ட தாண்டி அதில நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஓகேவா? அட் சம் பாயிண்ட் அந்த அந்த பேர்ல உங்க மாடல் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாரி போகும். மேபி தட் குட் பி 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 6 மந்த் ஆர் ஹோல் இயர். அதுக்காக உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு ஆயிராது. அந்த அசெட்ல உங்க மாடல் கொஞ்சம் அடி வாங்குது. உங்க எட்ஜ், மாடல் எது வேணா சொல்லிக்கலாம். உங்க ஸ்ட்ராட்டஜி அடி வாங்குது. ஸோ, அதுக்கு பேக்கப்புக்கு உங்க மாடல் நல்லா ஒர்க் ஆகுற வேற ஒரு அசெட்ட பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி டைம்ல நீங்க இந்த பேர்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணி நீங்க காலத்த ஓட்டலாம். ஸோ தட் வாட் தி திங். பட் இத ஏன் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னானா, அதுக்குன்னு ஒரு 2 மாசம் 1 மாசம் ஒர்க் ஆகல, இல்ல 1 வாரம் ஒர்க் ஆகலன்னா பேர மாத்திக்கிட்டு தாவிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் பிரிஃபர் தட். ஐ டோன்ட் சஜெஸ்ட் தட் டூ. உங்க மாடலுக்கு அந்த பேர்ல இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷன் சரியில்ல அப்டின்றத கணிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது உங்களுக்கு மார்க்கெட்டோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரேட் எடுக்க எடுக்க தான் வரும். அது வரும். பட் சடனா டிபிஎஸ், எஸ்எல் அடிக்குதுன்னுலாம் மாறக்கூடாது. தட் வாட்? பிகாஸ் இந்த நான் எப்பொழுதும் ட்ரேட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி கேட் ட்ரேட் பண்ணுவேன். இல்ல ஈரோ யுஎஸ்டி. இதுதான் மாறி மாறி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? பட் இந்த வருஷம் என்னோட மாடலுக்கு நான் எனக்கு இப்போ ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு என் பேர்ன்னு ஒண்ணு இருக்கும்ல யுஎஸ்டி கேட் ஹீரோ. அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது. இட் பெர்ஃபார்ம்ட் ஸோ இட்ஸ் மிட் பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் எப்படின்னா, நான் லண்டனும் ட்ரேட் பண்ணுவேன், நியூயார்க்கும் ட்ரேட் பண்ணுவேன். போன வருஷம் 2 செஷனும் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? பட் இந்த வருஷம் லண்டன் செஷன் வந்து எனக்கு டோட்டலா பேட் ஃபார் கரன்சி பேர்ஸ். ஐ டோன்ட் நோ வை. மேபி இத பார்க்குற உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆனுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிகாஸ் எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். லண்டன் செஷன் எனக்கு சரியில்ல. இத நான் எப்ப கண்டுபிடிச்சேன்? நவம்பர் மாசம். அதுக்கு தான் சொல்றேன் ஜர்னல் பண்ணுங்க. ஜர்னல் பண்ணுங்க. ஜர்னல் பண்ணுங்க. திரும்பி திரும்பி சொல்றேன். வாரத்துக்கு ஒருக்கா பண்ணுங்க. உங்க இஷ்டம். இல்ல மாசத்துக்கு ஒருக்கா பண்ணுங்க. ஆனா ஜர்னலிங் பண்ணுங்க. அண்ட் ஜர்னலிங்க ப்ராப்பரா பண்ணணும். +2% -1%ன்னு பார்க்குறது ஜர்னலிங்ல எந்தெந்த செஷன்ல எந்தெந்த மாடல் எப்படிலாம் ஒர்க் ஆகியிருக்கு. அண்ட் நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா? என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? நீங்க கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்க? எல்லாத்தையும் ட்ராக்ல வச்சிருங்க. ட்ரேடிங் இஸ் நாட் லைக் ட்ரேடிங்கும் எல்லா மாரி தான். உங்கள அப்டேட்டா வச்சுக்கிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜிய ரிஃபைன் பண்ணினே இருக்கணும். மார்க்கெட் கண்டிஷன்ஸ் லைக் ஏதோ வீடியோல நான் பார்த்துருக்கேன். மார்க்கெட் கண்டிஷன் வந்து ஃபுட்டர் இல்ல. அது ஒரு ஓடும் ஆறு. ஓடினே இருக்கும். நீங்க போய் அதுல நின்னீங்கன்னா, நீங்க பார்க்க நீங்க 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 கால உள்ள வைக்கும்போது இருந்த தண்ணி இல்ல. அந்த தண்ணி இல்ல. அது போயிரும். ஸோ மார்க்கெட் இஸ் கன்டினியூஸ்லி சேஞ்ச். ஒவ்வொரு இந்த எப்படி சொல்றது? இந்த ஊருக்கு அந்த யுஎஸ் ஊருக்கு ஒவ்வொருத்தன் மாற, மாற ஒவ்வொரு மாரி மாறும். அவன் ஏதாவது சிக்னல்ஸ பண்ணான்னா இங்க ரியாக்ட் பண்ணும். உலகத்துல ஏதாவது நடந்தா இங்க ரியாக்ட் பண்ணும். ஸோ எல்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஏத்த மாரி நீங்க அது கரெக்ட்டா உங்க ட்ராக்லயே இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னு. தட்ஸ் இட். தட் வாட் ஐ அம் கமிங் டூ சே. ஸோ இந்த வருஷம் எனக்கு எப்படி நான் முன்னே சொன்ன மாரி எனக்கு லண்டன் செஷன் ஒழுங்கா இல்ல. ஸோ எனக்கு அந்த பேரமீட் அதே கோல்டு பார்த்தீங்கன்னா, பீக் பெர்ஃபார்மன்ஸ். நான் கோல்டு மட்டும் இப்ப டைம் மிஷின் ஏதாவது ரெடி பண்ணி வச்சு குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன், ஓட்டி மே மாசம் போயிருவேன். மே மாசம் போயிட்டு நல்லா காலேஜ் முடிச்சுட்டு வந்துருவேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்ல ஒரு 6 மாசமா நான் பிசினஸ் பண்ண போறேன். டைம் வைக்கிட்டு ட்ரேட் கோல்டு எடுத்திருந்தேன்னா இந்நேரம் அண்ணன் பே அவுட்ட போட்டு, செட்டப்ப போட்டு சென்னைக்கு மூவ் ஆன் ஆயிருப்பேன். எனிவே வி டோன்ட் ஹேவ் டைம் மிஷின். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி, இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி, இப்ப நான் ஒரு பிளான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேனே, இது மாரி இது போட்டு வச்சிருப்பேன் பாருங்க. இப்படிதான் மார்க்கெட் கண்டிஷன் கன்டின்யூ ஆனுச்சுன்னா, ஐ ஹேவ் அ பிளான். ஐ நோ விச் அசெட் விச் பெர்ஃபார்மிங் குட் ரைட் நவ். ஓகே. ஸோ தட்ஸ் இட். இதுதான் நான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா நல்ல வருஷமா இருக்கும். உங்களுக்கு, எங்களுக்கு, எல்லாத்துக்கும். எதையும் போட்டு நெனச்சு கவலைப்படாதீங்க. போங்க ஃபோன், லேப்டாப்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. போதும். ஒரு வாரம் ரெஸ்ட் விட்டுருங்க. நம்ம இந்த 1 வருஷத்துல சாதிக்காத ஒண்ணு ஒரு வாரத்துல சாதிக்க போறதில்ல. மூடி வச்சுட்டு, ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி. எப்படியும் எல்லாத்துக்கும் லீவா தான் இருக்கும். ஜில் ஜில்ன்னு இருக்கு கிளைமேட்டு. படத்த பாருங்க, கேம் விளையாடுங்க, ஜாலியா இருங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் வில் ஃபார் ஷூர், டேம் ஷூர்
100% 200% ஷூர் ஹார்ட் ஒர்க் வில் பேஸ் ஆஃப். எனக்கு இன்னும் ஏன்னா நான் நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கும். எனக்கு என்னன்னா, இப்ப வந்து கடவுள் இருக்காரு, கடவுள் காப்பாத்திருவாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? நான் வந்து கடவுள ஒண்ணும் எகத்தாளமா பேசல. கடவுள் இருக்காரு, கடவுள் காப்பாத்திப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஆனா, அது ஒரு நம்பிக்கையில சொல்றேன். பட் நான் கண்டிப்பா ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன். ஐ நோ எவ்வளோ வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். லைக் நான் எதையும் எக்ஸாஜரேட் பண்ணல. நான் வேலை பார்க்குறேன். வாவ்! ஐ அம் எ ஹார்ட் ஒர்க்கர்ன்னு எனக்கு யாரும் அவார்ட் தர போறதில்ல. வை ஐ அம் சேயிங் திஸ் அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளயே இருக்கணுங்கிறேன். ஒரு விஷயத்துக்காக மாடு மாரி உழைக்கிறது எனக்கு தெரியும். நான் ட்ரேடிங் ஆரம்பிக்கும்போது எந்த ஃபயர்ல ஆரம்பிச்சனோ, இப்ப அத விட நான் எக்ஸ்ட்ரா ஃபயர்ல தான் போயிட்டு இருக்கேன். நான் இன்னும் சோர்ந்து போகல. அந்த அளவுக்கு இதுல டெடிகேஷனா நான் வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ, உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஊதியம் உண்டு. ஈவன் தோ நான் இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலனாலும் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவேன். ஹார்ட் ஒர்க் வில் பேஸ் ஆஃப். லைக் ஐ அம் எனக்கு வந்து நெறைய பேருக்கு எனக்கு மூவிஸ் பார்க்கலாம் பிடிக்கும். சாங்ஸ் கேட்க பிடிக்கும். எனக்கு ஒரு பாட்காஸ்ட் அடிக்ஷன் இருக்கு. பாட்காஸ்ட்ட பார்த்தா எனக்கு ஒரே குஷியாயிரும். யாரு பாட்காஸ்ட் இருந்தாலும் பார்ப்பேன். சில சேனல்ஸ்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆ அது இங்கிலீஷோ, தமிழோ. இங்கிலீஷ், தமிழ். நான் அது 2ல தான் பார்ப்பேன். அது 2ல எது வேணா பார்ப்பேன். இங்கிலீஷ் பாருங்க ஜாலியா இருக்கும். கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும்ல. ஆ நெறைய பாட்காஸ்ட் கேட்பேனா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படி சொல்றது? அவங்க எங்கேருந்து இந்த பாட்காஸ்ட் வந்து உட்கார்ந்து பேசுறாங்கல்ல, எங்கேருந்து வந்திருக்காங்கன்றத சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பொறுமையா. லைக் அத விட ஒரு ஒரு மெடிசின், ஒரு மோட்டிவேஷன் என்னென்ன விஷமோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். வேற எதுவுமே இல்ல. அது சூப்பர். ஒரு மாரி அதெல்லாம் பார்க்கும்போது நம்பலாம் தேவலாம். நம்ப இன்னும் அவங்க அளவுக்கா கஷ்டப்பட்டோம்லாம் தோணும். ஸோ, எனக்கு என் ஜர்னில பாட்காஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இன்டைரக்ட்டா கூட எனக்கு தெரியல. நான் இவ்வளோ அடி வாங்கி நான் ஏன் ட்ரேட் பண்றேன்? எனக்கு யார் இந்த ஹோப் தரா? அப்படின்னு எனக்கு டைரக்ட்டா எனக்கு தெரியும். நான் அதான் சொல்றேன்ல ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். நான் பார்க்குற வேலைக்கு ஏன்னா நான் முன்னயே சொன்ன மாரி 9, 10 மணி நேரம் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணுவேன். என்னோட நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வெளிய வெயில்ல மூட்ட தூக்குறவங்க எல்லாம் சரிதான். அவங்கவங்களுக்கு அவங்க கஷ்டம். அவ்வளோதான் நான் சிம்பிளா சொல்ல வரேன். ஸோ, மை ஹார்ட் ஒர்க் வில் பேஸ் ஆஃப் ஒன் டே. தட்ஸ் இட். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். மேபி என்ன விட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் நல்லாருக்கும். இந்த ஒரு வாரம் லீவ விட்டுருங்க. ரிலாக்ஸா மைண்டுக்கு ரிலாக்ஸ் வேணும். மைண்டு நல்லா இருந்தா தான் எந்த வேலையும் பார்க்க முடியும். இதுவும் என்னோட அனுபவத்தில தான் சொல்றேன். ஸோ ரிலாக்ஸா ஒரு வாரம் ஜாலியா இருங்க. சிலு சிலுன்னு இருக்கு கிளைமேட்டு. என்ஜாய் பண்ணுங்க. ஜான்வரிலேருந்து பேக் டூ ஃபார்ம். நெக்ஸ்ட் இயர் எண்டுல அ அதே கோல் தான் எனக்கு இன்னும் புது கோல்லாம் அது இன்னும் அச்சீவ் பண்ணாம தான் இருக்கு. ப்ராக்ரஸ் வைஸ் அந்த ப்ராசஸ் வைஸ் பாருங்க. லாஸ்ட் இயர விட இந்த வருஷம் நான் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கேன். என் மூளை எவ்வளோ வளர்ந்துருக்கு. நான் பண்ற ஒரு ஃபீல்டுல நான் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். ஒரு ப்ரொஃபஷன் ஆயிருக்கேன். ஒரு எப்படி சொல்றது? ஒரு கத்துக்குட்டியா இருந்தேன். நேத்து இடியில முளைச்ச காளை மாரி இருந்தேன். பட் இப்ப பாரு என்ட்ட இத பத்தி யாராவது கேட்டா அத பத்தி நானே சொல்லுவேன், பேசுவேன். இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, ஜஸ்ட் திங்க் அபௌட் த பாசிட்டிவ் ஸ்டஃப் அண்ட் மூவ் ஆன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயர் சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. இஃப் யூ ஆர் அ ட்ரேடர் லைக் இந்த வருஷம் ஒரு பைத்தியக்கார பய வருஷம். இந்த வருஷம் இப்ப கன்டின்யூ ஆகுமா? இல்ல மாறிடுமான்னு கேட்டா, அது எனக்கு தெரியாது. அது யாருக்குமே தெரியாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த வருஷத்த எப்படிலாம் இருந்தா சர்வைவ் பண்ணலாம்? அப்படின்றதுக்கான சில விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ரிவ்யூ ஆல் யுவர் டேட்ஸ் அண்ட் கிவ் அப் பண்ணாதீங்க. நான் அகைன் சொல்றேன். ட்ரேடிங் யாரும் பண்ணுங்கன்னு சொல்லல, பண்ணலன்னு சொல்லல. இஃப் நீங்க பண்றீங்கன்னா, கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு வருஷம் தான். அதான் என்னோட இது ஒரே இதுதான். ஒரு வருஷம். 1 வருஷம் கூட விடுங்களேன். அது கம்மியான டைம். 2 வருஷம். 2 வருஷம் தான் யாரும் வரமாட்டாய்ங்க. 1 வருஷம் இருப்பாய்ங்க. ஜாலியா இருப்பாய்ங்க. ஒண்ணும் தெரிஞ்சுக்காது. 2 இயர்ஸ். ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ தாண்டிட்டீங்கன்னாவே, கிவ் அப் பண்ணும் எண்ணத்த தூக்கி போட்டுருங்க. நீங்க 2 இயர்ஸ் தாண்டிட்டாவே நீங்க ப்ராஃபிட்டபிள். நீங்க தான் ப்ராஃபிட்டபிள். நீங்க 2 இயர்ஸ் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஒரு லக்ஸரி லைஃப நீங்க வேணான்னு சொல்லிட்டு போறீங்க. அவ்வளதான் சிம்பிள். ஒரு 2 இயர்ஸ் தாண்டி நீங்க கிவ் அப் பண்ணீங்கன்னா, எதிர்காலத்துல உங்க ஃபேமிலி, உங்க ஜெனரேஷன், உங்க குழந்தை குட்டி, உங்க அம்மா, அப்பா வாழப்போற ஒரு லக்ஸரி, ஒரு ஃப்ரீடமா, ஒரு சந்தோஷமா, ஒரு கடன் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, காசு கஷ்டம் இல்லாம வாழப்போற ஒரு வாழ்க்கைக்கு, இல்லங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதா அர்த்தம். இத மைண்ட்ல வச்சுக்கங்க. கிவ் அப்லாம் பண்ணாதீங்க. 2 வருஷம். அதுக்குள்ள கிவ் அப் பண்ணா ஜாலியா போங்க. வேற வேலைய பாருங்க. 2 வருஷம் வேணாம். ஓகே. இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நான் என்ன பேச வந்தேன், என்ன பேசினேன்னு தெரியல. நான் எடிட் பண்ணும்போது தான் ஆராய்ச்சி பண்ணேன். இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் வந்திருக்கு? ஆ எவ்வளோ நிமிஷம் வந்திருக்கு? 35 நிமிஷம். சரி ஓகே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் பார்ப்பான். அவன் தான் ஃபுல் வீடியோவ பார்த்துட்டு கமெண்ட் போடுவான்.
வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி ஓகே அவன் பார்க்கட்டும். எப்படி இதெல்லாம் ஜெம். ஜெம். ஜிஎம் ஜெம். கிருமி இல்ல. லைக் பொக்கிஷங்கள். இதெல்லாம் வந்து என் சேனல் கண்டிப்பா நான் சப்ஸ்கிரைபர் ஓரியன்டடான வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா சேனல் தூக்கிட்டு வந்துருவேன். இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ்ட் வந்து இதுல இல்ல. அதுல. ஸோ இதெல்லாம் வரும்போது ஏன்னா ட்ரேடிங் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி யார்ட்ட வேணா கத்துக்கலாம். Instagramம தொறங்க எதையாவது கத்துக்கலாங்க. ஸ்ட்ராட்டஜி விடுங்க. சைக்காலஜி இஸ் மேட்டர். வாட் ஐ அம் சேயிங் ஹியர் லைக் குழப்பி பைத்தியக்காரன விடும். இந்த மைண்ட் விஷயத்துல சிலதெல்லாம் கரெக்ட்டா இந்த விஷயத்துல இப்படி இப்படிலாம் நீங்க இது பண்ணுங்க. இப்படிலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இந்த மாரி விஷயங்கள் தான் முக்கியம். இத சொல்றதுக்கு உங்க ஆள் இல்ல. நான் இருக்கேன். அதனால இதெல்லாம் வந்து 30 நிமிஷம், 40 நிமிஷம் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் 40 நிமிஷம் வீடியோவும் நெறைய பேர் பார்த்து, அதனால பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். ஜாலியா இருங்க. திரும்பி சொல்றேன். ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப். நான் இன்னும் ஹார்ட் ஒர்க்கே பண்ணலேன்னு கேட்காதீங்க. பண்ணலன்னா அடுத்த வருஷம் பண்ணுங்க. இந்த வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ரிசல்ட்டும் கிடைக்காதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். நல்லதே நடக்கும். See you in next video. Bye.